ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் 2025 அதில் 19 மார்ச் 2026 அண்ட் 22 மார்ச் 2026 அன்னைக்கு கேட்ட எல்லா ஷிஃப்டோடைய ஜிகே கொஷினையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் கேட்ட முக்கியமான ஜிகே கொஷினை எக்ஸாம் ஓரியன்டட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸோட நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நிறைய அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வர ஷிஃப்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அப்கமிங்கில் வர போகிற அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் CBT2 எக்ஸாம் இதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங்கில் வர எக்ஸாமுக்கு ஷியூராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோவை பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர்? ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர். ஸோ இது ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னருடைய டேர்ம்ஸை டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகிள் என்ன ஆர்டிகிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிகிள் 156. ஓகேவா? ஸோ கவர்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்னருடைய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 153 இருந்து 162 இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கவர்னரை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இப்போ கேட்டது பார்த்தீங்கன்னா டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ். ஸோ கவர்னருடைய அந்த பதவிக்காலம் அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 156. ஓகேவா? ஸோ இதில் எதனாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அதோடைய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 153. அதே மாதிரி கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிகிள் 155. ஓத் எடுக்கிறதுக்கான ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 159. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் அவங்களுடைய பவர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய கண்டிஷனு, குவாலிஃபிகேஷன், இது எல்லாத்துக்கான ஆர்டிகிள்ஸ் எல்லாமே இருக்கு. இதில் எதனால கொஸ்டின் கேட்கலாம், இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின், வாட் டிட் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ரெஃபர் டு அஸ் த டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா? டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியான்றத ஜவஹர்லால் நேரு வந்து இந்த கீழே உள்ள 4 ஆப்ஷன்ல எதை வந்து அவர் வந்து ரெஃபர் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா டேர்ம்ஸ் அண்ட் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட், இதை தான் பார்த்தீங்கன்னா அவர் டெம்பிள் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்றது சொல்றாரு. ஓகேவா? ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த டேம்ஸ் அண்ட் அந்த மல்டி பர்பஸ் ப்ராஜெக்டை தான் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா ஸோ இந்த இரிகேஷன் பர்பஸ்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் கண்ட்ரோல் அதை வந்து தடுக்கிறது, அந்த வெள்ளம் வந்து தடுக்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டேம்ஸும் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றுறனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இதை மாடர்ன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இது கோயில் அப்படின்ற மாதிரி இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆடட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அப்படின்னாக்கா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்த 42வது அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 10 டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 86வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு டியூட்டி ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 4A. ஸோ பார்ட் 4Aல தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 51A. இது நான் போன வீடியோல நான் போட்டிருந்தேன். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. இதுல 51ல அந்த 11 டியூட்டிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 11 டியூட்டிஸ்ல எதுனாலும் கேட்கலாம். 51ல ஏல கே என்ன அல்லது ஏல ஜே என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு படிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 86வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இந்த 11வது டியூட்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகிள். ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகிள் வந்து 21A. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பார்த்தீங்கன்னா எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா அங்க இருந்தா பார்த்தீங்கன்னா இதை வந்து அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதோட கான்செப்டை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சிட்டிசன்ஸ் மட்டும்தான் பொருந்தும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இது கிடையாது. இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் கொஸ்டின் நான் கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க?
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் நிறைய இதில் சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணது எந்த அமெண்ட்மெண்ட் படி? ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். In which state of the India is the Kudankulam nuclear power plant is located? தமிழ்நாடு. ஸோ கூடங்குளம் பவர் பிளான்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கூடங்குளம் பவர் பிளான்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு. ஓகேவா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது போனதுலேயும் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதே மாதிரி தான் சதர்ன் மோஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் போன வீடியோலேயே நான் வந்துருந்துச்சு, அதுலேயே நான் சொல்லியிருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மொத்தம் எத்தனை நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குன்னா 7 நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. அந்த 7மே பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்ற லிஸ்ட்டை போன வீடியோல நான் கொடுத்துருந்தேன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 101வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஆனது. ஓகேவா? 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். இந்த வருஷத்தை பார்த்து வச்சுக்கோங்க. 2016ல் ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஆனது. ஓகேவா? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சொன்னதுதான், இதுதான் கொடுத்துருக்காங்க. 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஆனது. இதில் உள்ள சில முக்கியமான ஆர்டிகிள்ஸ்லாம் இருக்கு, அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? இதில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, ஆர்டிகிள் 246A இதுல எதை பத்தி சொல்லுது அப்படின்னு, அதாவது 101வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆர்டிகிளை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல 3 முக்கியமான ஆர்டிகிளை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. எது ரிலேட்டட் ஆனது? இந்த 101வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஆனது. கரெக்டா? ஸோ அந்த படி பார்த்தீங்கன்னா அதுல 3 ஆர்டிகிள் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா 246A. அந்த 246A படி தான் பார்த்தீங்கன்னா இதுல ஜிஎஸ்டி ரிலேட்டடா லா மேக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகிள் அப்படின்னா 246A தான். ஓகேவா? அதுக்கப்புறம் 269A பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆன் இன்டர்ஸ்டேட் ட்ரேட். ஓகேவா? அதுக்கப்புறம் 279A ஃபார்மேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்ம் பண்றது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகிள் படி அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 279A. ஓகேவா? ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஹெட் யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? அதாவது சேர்மன். ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய சேர்மன் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னாக்கா ஃபினான்ஸ் மினிஸ்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரீசெண்டாக இங்கே 101வது அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது என்னன்னு கேட்டாங்களா. ஸோ நான் அதனால என்ன எடுத்திருக்கேன்னா இப்போ ரீசெண்டாக உள்ள ஒரு கடைசி ஒரு 100ல இருந்து 106 வரைக்கும் உள்ள அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் எதுலையாவது ஒன்று கேட்டுட்டே இருப்பான். தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 100வது அமெண்ட்மெண்ட் எது ரிலேட்டட் ஆனதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? எந்த 2 கண்ட்ரி அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? இம்ப்ளிமெண்டட் இந்தியா பங்களாதேஷ் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா 100வது அமெண்ட்மெண்ட் படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 101வது அமெண்ட்மெண்ட் நம்ம இப்போ பார்த்தாச்சு. 102வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு என்சிபிசி, அதாவது நேஷனல் கவுன்சில் நேஷனல் கமிட்டியா தெரியல, கமிட்டியா கவுன்சிலான்னு தெரியல, பேக்வேர்டு கிளாஸ். ஓகேவா? நேஷனல் கமிட்டியா கமிஷனான்னு தெரியல. ஓகே, சரி, இது பேக்வேர்டு கிளாஸ் ரிலேட்டட் ஆனது. ஓகேவா? ஸோ இந்த 102வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 338B இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியம். ஆர்டிகிள் 338B. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த ஆர்டிகிள் 342A வச்சே கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு இந்த எக்ஸாம்ல தான். ஓகேவா? போன 20ஆம் தேதி நடந்த ஷிஃப்டா, 20ஆம் தேதி இல்லை, இது 18ஆம் தேதியா அல்லது 17ஆம் தேதின்னு தெரியல. அந்த ஆர்டிகிள் 342Aல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓகேவா? சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸ். ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிகிள் தான் இது. அதுக்கப்புறம் 103வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது ரொம்ப முக்கியமானது. 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இடபிள்யூ செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் கொடுக்குறோம்னு சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த 103வது அமெண்ட்மெண்ட் படி தான். இந்த அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 15(6), அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16(6) இதை இன்சர்ட் பண்ணது இந்த அமெண்ட்மெண்ட் படி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் 104வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இதுல ஸோ எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. லோக்சபாலையும் பார்த்தீங்கன்னா லோக்சபாலையும் கொடுத்துருப்பான். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்குல்ல, அந்த ரிசர்வேஷனை 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த 104வது அமெண்ட்மெண்ட் படி தான். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த பீரியட் வச்சே கொஸ்டின் கேட்பாங்க.
இது எவ்வளவு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாலையும் அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்கல்ல. லோக்சபால பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கவர்னரும் நாமினேட் பண்ணுவாங்க. அந்த நாமினேஷனை அந்த ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷனை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணது இந்த 104வது அமெண்ட்மெண்ட் படி. ஓகேவா? அதுக்கப்புறம் 105வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த ஸ்டேட் டு ஐடென்டிஃபை த ஓபிசி. பவர் ஆஃப் ஸ்டேட் டு ஐடென்டிஃபை ஓபிசி இது பார்த்தீங்கன்னா 105th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து 106th ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உமனுக்கு பார்த்தீங்கன்னா 33% ரிசர்வேஷன் லோக்சபாலையும் அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் 33% ரிசர்வேஷன் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 106வது அமெண்ட்மெண்ட் படி தான். ஓகேவா? ஸோ அதனால இந்த 106வது அமெண்ட்மெண்ட்டை என்ன மாதிரி நேம்ல சொல்லுவாங்கன்னா நரிசக்தி வந்தன் அபிநியாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேர்ல சொல்லுவாங்க. இந்த பேரையே கொடுத்து இது எந்த அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு 16 மார்ச் ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்கன்னா இதுல கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? இந்த நரிசக்தி அப்படின்ட்டு எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இப்படியே கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதனால இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இந்த கொஸ்டின் இந்த 6 அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 7 அமெண்ட்மெண்ட் இருக்கு. இந்த 7மே ரொம்ப முக்கியம். இதுல எப்பனாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அடுத்தது which among the following initiated the blue water policy and cartage system? யாரு அப்படின்னா இது பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. ப்ளூ வாட்டர் பாலிசியை வந்து அடாப்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா தான். ஓகேவா? இதுல இது எப்படின்னா என்ன அப்படின்றதான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த பிரான்சிஸ் கோடி அல்மெய்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வைஸ்ராய் இன் இந்தியா. இந்தியாவில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வைஸ்ராயா இருந்தவர் யார் அப்படின்னாக்கா இந்த பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா தான். இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ வாட்டர் பாலிசியும் அதே மாதிரி கார்டேஜ் சிஸ்டம் அதுவும் பாத்தீங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னாக்கா இவர் தான். ஓகேவா? ஸோ ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னா என்னன்னா அதாவது ஸோ நிலப்பரப்பை விட பார்த்தீங்கன்னா கடல் பகுதியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். அதுதான் ப்ளூ வாட்டர். ஸோ நீல நிற கொள்கை. கடல் எப்படி இருக்கும்? ப்ளூ கலர்லான இருக்கும். அதனால வந்து என்ன சொல்றாருன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி, அதாவது கடல் பகுதியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்ற மாதிரி வந்து அந்த ட்ரேட் ரூட்ஸா இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம டாமினேட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வாட்டர் பாலிசியை போட்டு நம்ம வந்து இந்த ட்ரேட் ரூட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது ஒண்ணு. ஓகேவா? அதுக்கப்புறம் கார்டேஜ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஓஷன்ல உள்ள இந்தியன் ஓஷன்ல உள்ள இந்த கப்பல்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் இஷ்யூ பண்ண இந்த இந்த பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அவங்க வந்து போர்ச்சுகீஸ் தான் பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க அந்த போறதுக்கா இருக்கட்டும் இல்ல வந்து ட்ரேட் பண்றதுக்கு போய் வணிகம் பண்றதுக்கு மற்ற இதில் போய் நாட்டில் போய் வணிகம் பண்றதுக்கா இருக்கட்டும் இல்லை இங்கே போறதுக்கு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்குறது இந்த போர்ச்சுகீஸ்ட்டு தான் வாங்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்டேஜ் சிஸ்டம். அதாவது பெர்மிஷன் சிம்பிளா சொல்ல போனா. ஓகேவா? ஸோ நம்ம கடல்ல போறதுக்கு அதாவது கப்பல்ல போறதுக்கு பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலரா இந்தியன் ஓஷன்ல. ஓகேவா? ஸோ அங்க கப்பல்ல போறதுக்கு இல்லை ஏதாவது பொருட்களை கேரி பண்ணிட்டு போறதுக்கு இல்லை வந்து ஏதாவது ட்ரேட் பண்றதுக்கு அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க போறதுக்கே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அப்படி பெர்மிஷன் வாங்காம போனா அவங்க இதை வந்து இந்த கப்பலை வந்து சீஸ் பண்ணிடுவாங்க அல்லது பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. மெயினா வந்து இவருடைய கொள்கை என்னன்னா நம்ம நிலப்பகுதியை விட கடல் பகுதியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதான் இவங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கையே. ஓகேவா? ரைட். இன் விச் ஓஷியன் இஸ் த ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் லொகேட்டட்? ரிங் ஆஃப் ஃபயர் முடிட்டு போட்டலாம் பசிபிக் ஓஷன்ல தான் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ரிங் ஆஃப் ஃபயர் பசிபிக் ஓஷன். ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ரிங் ஆஃப் ஃபயர்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான வல்கனோ ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்கா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்கோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க ரிங் ஆஃப் ஃபயர். ஓகேவா? ஸோ நெருப்பு வளையம்ன்ற மாதிரி அங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அங்கதான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அங்க நிலநடுக்கமா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிப்பா இருக்கட்டும் இதெல்லாம் அங்க அதிகமா ரொம்ப தீவிரமா வந்து அங்க வந்து இருக்குன்றனால அங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ரிங் ஆஃப் ஃபயர்ன்றதை வச்சுட்டாங்க. அது அந்த அந்த ஒரு ஜோன் அது அந்த ரிங் ஆஃப் ஃபயர்ன்ற அந்த ஜோன் எங்க இருக்கு அப்படின்னாக்கா பசிபிக் ஓஷன்ல இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் ஷூ ஷேப்டு பெல்ட் அப்படின்றாங்க.
ஓகேவா? ஸோ இந்த இதையும் கேட்கலாம். இந்த ஷேப் அந்த ஜோன் உடைய ஷேப் இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ன்ற கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஹார்ஸ் ஷூ ஷேப்டு பெல்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓஷன் ரிலேட்டடா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா, அட்லாண்டிக்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். ஓகேவா? பசிபிக் ஓஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் எது அப்படின்னா இந்த அட்லாண்டிக் ஓஷன் தான். இது பார்த்தீங்கன்னா ஸோ நார்த் அண்டு சவுத் அமெரிக்கால இருக்கு. அதாவது வெஸ்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அண்டு சவுத் அமெரிக்காலையும், அதே மாதிரி ஈஸ்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப் அண்டு ஆப்பிரிக்காலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து லையா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த அட்லாண்டிக் ஓஷன் வந்து என்ன ஷேப் ஆஃப் ஓஷன் அப்படின்னா எஸ் ஷேப் ஓஷன். ஓகேவா? எஸ் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இது இந்த இந்த ஓஷன் வழியாக தான் போகணும் அப்படின்றால இதுதான் பிஸியஸ்ட் ஓஷன் ஃபார் ட்ரேட். ரொம்ப முக்கியம். பிஸியஸ்ட் ஓஷன் ஃபார் ட்ரேட் பர்பஸ்க்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓஷன் எது அப்படின்னாக்கா இந்த அட்லாண்டிக் ஓஷன் தான். ஓகேவா? அதே மாதிரி ஆவரேஜ் சலனிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது என்ன சொல்றது உப்புத்தன்மை சொல்லுவாங்கல்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சலனிட்டி அதிகமாக இருக்கிறதும் இந்த ஓஷன்ல தான். ஓகேவா? அதே மாதிரி முக்கியமான ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் இது பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டிக் ஓஷனும் மெடிட்டரேனியன் சீயவும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்றது எது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர். ஓகேவா? அடுத்தது பெஹ்ராம்ஜி மலபாரி வாஸ் பிரைமரிலி அசோசியேட்டட் வித் விச் ரிஃபார்ம் மூமெண்ட்? ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட். ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட்ல தான் இவர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அசோசியேட் ஆயிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பார்சி சோசியல் ரீஃபார்மர். ஓகேவா? ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ரீஃபார்மர் தான். இவர் மெயினாக வந்து எதுக்கு எதிராக போராடினாரு அப்படின்னு சைல்டு மேரேஜுக்கு எதிராகவும், அதே மாதிரி என்ஃபோர்ஸ்டு விடோ ஸோ ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை விடோவாக்குறது இந்த மாதிரி இதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் போராடினாரு மெயினாக. அதே மாதிரி ஸோ மைனர் கேர்ள் ப்ரொடெக்ஷன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இவருடைய முக்கியமான ரோல் எது அப்படின்னாக்கா மைனர் கேர்ள் ப்ரொடெக்ஷன். அதாவது ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த இவர் மெயினாக வந்து எதோட அசோசியேட் ஆனோம்னு சொன்னோம்ல ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது இப்போ வந்து மேஜர் ஏஜ்னு சொல்றது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆனாதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேஜர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட மேரேஜ் பண்றதுக்கான ஏஜும் பார்த்தீங்கன்னா 18. கரெக்டா? ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த இந்த ஆக்ட் மூலமா பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் 1891 இது மூலயமா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 10 வயசு இருந்துச்சு. ஓகேவா? அது வந்து 12 வந்து இந்த ஆக்ட் மூலியமா தான் மாத்தினாங்க. இப்போ வந்து 18 இருக்கு. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா 10 இருந்தது 12 வந்து இந்த ஆக்ட் மூலியமா தான் மாறுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் தான் பார்த்தீங்கன்னா மைனர்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப முக்கியமா வந்து இவர் வந்து முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டுக்காக தான். ஓகேவா? அடுத்தது ஸோ அபாலிஷன் ஆஃப் சதி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதியை ஒழிச்சது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விடோ ரீமேரேஜ்ல பார்த்தீங்கன்னா அதுல முக்கிய பங்காற்றினர் யாருன்னா இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விடோ ரீமேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றினவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ரஷன் ஆஃப் துகி இதுவும் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா யார் பீரியட்ல அப்படின்னா வில்லியம் பென்டிக் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் விச் ஆர் த மெயின் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் அசாம் அண்ட் கர்நாடகா ரெஸ்பெக்டிவ்லி? ஸோ இதுல அஸ்ஸாம் அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது டீ அண்ட் காஃபியா? ஓகே. அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டீ டீ பிளான்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கும். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஃபி. ஓகேவா? இது ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அதே மாதிரி சில முக்கியமான லிஸ்ட்டு மெயின் கிராப்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இந்தியா ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அதுக்கப்புறம் வீட் வந்து உத்தரப்பிரதேஷ், மெய்ஸ் கர்நாடகா, மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான். ரப்பர் இது முக்கியமானது. ரப்பரை பொறுத்த வரைக்கும் கேரளா. ஓகேவா? இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சுகர் கேன் உத்தரப்பிரதேஷ், காட்டன் குஜராத், அதுக்கப்புறம் ஜூட் வெஸ்ட் பெங்கால், கிரவுண்ட் நட் குஜராத், அதுக்கப்புறம் டொபாக்கோ ஆந்திரா, பல்ஸ் மத்திய பிரதேஷ். பல்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து ஸ்பைசஸ் கேரளா, பனானா தமிழ்நாடு, கேஷ்யூ மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ இதுல எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா? இங்க கேட்டது இப்ப என்ன கேட்டிருக்கான், இங்க ஸ்டேட்டை கொடுத்துட்டு அதே மாதிரி கிராப்ஸ் வந்து ஆப்ஷன்ல கொடுத்துட்டான்.
சில நேரம் கிராப்ஸ் கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது, விச் டூ பீப்புள் won the பெஸ்ட் ஆக்டர் சீரிஸ் மேல் காமெடி அவார்ட் அட் ஃபிலிம்ஃபேர் ஓடிடி அவார்ட்ஸ் 2025. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஓடிடி ஃபிலிம்ஃபேர் ஓடிடி அவார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது யாரு அப்படின்னாக்கா வருண் சபோதி அண்டு ஸ்பார்ஸ் ஸ்ரீவஸ்டவா. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்த அவார்ட்ஸும் ரிலேட்டடாக உள்ள முக்கியமான அந்த லிஸ்ட் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, வாட் அத்தாரிட்டி இஸ் given to the union and state government under the article 282 of Indian Constitution? என்னது? மேக்கிங் டிஸ்கிரிஷனரி கிராண்ட் ஃபார் பப்ளிக் பர்பஸ். ஸோ 282 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனியன் ஆர் ஸ்டேட் may make grant for any public purpose even if that purpose is not within its legislative competence. So article 282. okay, 280 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 280 ஆர்டிகல் 280 படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது, which architectural element are primarily seen combined in temples built during Mughals period such as those in Vrindavan? ஓகே, முகல் பீரியட்ல பார்த்தீங்கன்னா இந்த விருந்தாவன் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஷிக்காரா அண்டு பாயிண்டட் ஆர்ச் ஷேப்ல தான் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த விருந்தாவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஷிக்காரா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷிக்காரா ஷேப், அதாவது டவர் ஷேப்ல பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. இண்டோ இஸ்லாமிக் ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்டட் ஆர்ச். ஓகேவா? ஸோ முகல் பீரியட்ல பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள்ஸும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிக் அந்த பில்டிங்கும் சரி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஷிக்காரா அண்டு பாயிண்டட் ஆர்ச் ஷேப்ல தான் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது, ரீசென்ட்லி த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் பிளேஸ்ட் அன் இன்டரிம் ஸ்டே கிராண்டிங் நியூ மைனிங் லீசஸ் இன் விச் மவுண்டன் ரேஞ்ச். ஸோ இது நீங்கள் பேப்பரை நீங்கள் ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா அதை கண்ணை மூடிட்டு போட்டிருக்கலாம். இது என்னன்னா இது ஆரவல்லி ரேஞ்ச் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே அவங்க கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு கிட்டக்க நான் இந்த நியூஸை பார்த்துட்டேன், ஆரவல்லி ரேஞ்ச் ரிலேட்டடா. ஸோ அதனால பார்த்தனால அதை கண்ண மூடி நான் போட்டிருப்பேன். அதான் நீங்கள் பேப்பர் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஆரவல்லி ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆரவல்லி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் இன் த வேர்ல்டு எது அப்படின்னா ஆரவல்லி ரேஞ்சு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி. அதாவது டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட். ஓகேவா? இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் குஜராத், இந்த குஜராத் இந்த மேப் எப்படி இருக்குன்னா அந்த குஜராத், ராஜஸ்தான், ஸோ ஹரியானா, டெல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், ஆரவல்லி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா இந்த குரு ஷிகார் அப்படின்னா. ஓகேவா? ராஜஸ்தான். ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த குஜராத்ல இருந்து அப்படியே ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி இப்படி போகும்ட்டு. கரெக்டா? ஸோ அதுல ராஜஸ்தான்ல உள்ள மவுண்ட் அபுன்ற இடத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த ஆரவல்லி ரேஞ்சோட ஹையஸ்ட் பீக்கு, உயரமான இது பாத்தீங்கன்னா மலைத்தொடர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அப்படின்னாக்கா இங்க குருஷிகார் தான். ஓகேவா? ஸோ அதுதான் குருஷிகார்னு சொல்லுவோம். இது ராஜஸ்தான் மவுண்ட் அபுல வந்து இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஆரவல்லி ரேஞ்ச் தான் பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சஸ் எ பேரியர் அகைன்ஸ்ட் டெசர்ட் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? பாலைவனம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு ஒரு பெரிய தடையா வந்து இருக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த ஆரவல்லி ரேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னா ஸோ இங்க வெஸ்ட் சைடு இதுவும் கேட்பாங்க. இப்பெல்லாம் டைரக்ஷன் வச்சு கொஸ்டின் கேட்கறாங்க, அதனாலதான் இது எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஆரவல்லி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் சைட்ல தார் டெசர்ட்டும், ஈஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பிளைன்ஸ் ஏரியாவும் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு செழிப்பான பிளைன் ஏரியா பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைடும், இங்கிட்டு பாத்தீங்கன்னா வறண்ட ஒரு பாலைவன பகுதியும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஸோ இதுல ஒரிஜினேட் ஆகுற இந்த ஆரவல்லிக்கு நியரஸ்டா ஒரிஜினேட் ஆகுற முக்கியமான ரிவர்னு பாத்தீங்கன்னா இந்த லூனி ரிவர், ராஜஸ்தான்ல உள்ள லூனி ரிவர். இது பாத்தீங்கன்னா
ரான் ஆஃப் குட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பனாஸ் ரிவர். ஸோ இது வந்து சாம்பல் சாம்பலோடைய ட்ரைபுட்ரி. ஓகேவா. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 2 ரிவரும் பாத்தீங்கன்னா இந்த ஆரவல்லி ரேஞ்சு கிட்ட தான் பாத்தீங்கன்னா ஒரிஜினேட் ஆகுது. ஓகேவா. லாமன் இஸ் ஏ ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? எந்த ஸ்டேட்? ஹிமாச்சல் பிரதேஷ் லாமன்றது. ஓகேவா. ஓகே. ஸோ இது மெயினா பாத்தீங்கன்னா குலு ரீஜன்ல தான் பாத்தீங்கன்னா இது வந்து பாப்புலர். ஓகேவா. ஸோ ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் டெப்தா படிச்சு வச்சுக்கோ. ஃபோக் டான்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோக் சாங்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க டெப்தா படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க உத்தரகாண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இதை கொடுத்துருக்கேன், டான்ஸை கொடுத்துருக்கேன். ஓகேவா. அதுல இந்த சோலியா டான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இது எப்படி கேட்கறான்னா இப்போ கொஸ்டின்லாம் இந்த சோலியா டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டுன்றதெல்லாம் கேட்கறது இல்ல, இது எப்ப பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பான். இல்ல அப்படின்னா உத்தரகாண்ட்ல வெட்டிங் டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டான்ஸை கொடுத்துருவாங்க. ஓகேவா. அதனால இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ வெட்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மெயினா வெட்டிங் அண்ட் ஃபெஸ்டிவல் டைம்ல. அதுக்கப்புறம் ஜோடா டான்ஸ், உத்தரகாண்ட்ல உள்ள ஜோடா டான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மகார் சங்கரந்தி அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஜோடா டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பரதநாட்டி, பரதநாட்டின்றது பாத்தீங்கன்னா ஜுவான்சர் அண்ட் பவார் ரீஜன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸ். ஓகேவா. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, within what period must a child born outside India be registered at an Indian consulate to acquire Indian citizenship? ஓகே. ஸோ என்னன்னா ஒரு வருஷம். ஓகேவா. வித்தின் 1 இயர் ஆஃப் பர்த் குழந்தை வந்து என்ன சொல்றாங்க, இது இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள நம்ம எத்தனை எவ்வளவு பீரியடுக்குள்ள வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. 1 இயருக்குள்ள, அது பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள. ஓகேவா. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 195 செக்ஷன் 4 வந்து 4 படி என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில்ட்ரன் வந்து இந்தியாவுக்கு வெளியில வந்து நம்ம பிறந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னாக்கா அது வந்து 1 இயருக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி 1 இயருக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஸோ இதுல the registration can still be done with the permission of the central government. சென்ட்ரல் கவர்மெண்டோட பெர்மிஷனோட தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ஓகேவா. ஸோ நம்ம 1 இயருக்குள்ள பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நம்ம அவங்களோட பெர்மிஷனோ இல்லை அப்ரூவலோ தேவையில்லை. ஓகேவா. அப்படி 1 இயரை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட பெர்மிஷன் வந்து வாங்கணும். அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன் வந்து யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா உங்களோட அந்த குழந்தையோடைய அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த பேரண்ட், அம்மாவோ அல்லது அப்பாவோ, ஸோ அவங்க கண்டிப்பா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஓகேவா. ஸோ இது இருக்கும், அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இருக்கும் பட்சத்தில் இது வந்து இந்த இது இந்த இது வந்து பொருந்தும். ஓகேவா. ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வெளியே பிறந்துருச்சு, இந்தியா விட்டு வெளியே எங்கேயா பிறந்துருச்சுன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா. ஸோ அது வந்து பொருந்தும்னு சொல்றாங்க. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அவார்ட்ஸ் இஸ் கிவன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு என்ன அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க 4 ஆப்ஷன்ல. என்ன அப்படின்னா சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் பிரைஸ். ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஹையஸ்ட் அவார்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு எது அப்படின்னாக்கா இந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டு. ஓகேவா. ஸோ இது வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா சிஎஸ்ஐஆர் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன ஃபீல்டுக்கு அப்படின்னா நம்ம சயின்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மேத்ஸு, ஸோ இந்த ஃபீல்டுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஓகே. புலிட்சர் பிரைஸ். புலிட்சர் பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் அண்ட் லிட்ரேச்சர் இதுக்கு கொடுக்குறாங்க. டான்சன் டான்சன் சம்மன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மியூசிக். இதில் டான்சன்றவர் பார்த்தீங்கன்னா அக்பருடைய கோர்ட்ல இருந்தவர். ஓகேவா. ஸோ அவர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸோ டான்சனும் பார்த்தீங்கன்னா அவர் பீரியட்ல இருந்த ஒரு மியூசிக் ரிலேட்டடான ஒரு போயட். ஓகேவா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் பேரில் பார்த்தீங்கன்னா டான்சன் சம்மன் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ரிலேட்டடானது, கிளாசிக்கல் மியூசிக். அதுக்கப்புறம் ட்ரோனாச்சாரியா அவார்டுன்றது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்க்கு கொடுக்குற அவார்டு. ஓகேவா. ட்ரோனாச்சாரியா அவார்டு ஸ்போர்ட்ஸ் கோச்சிங். ஓகேவா. கோச்சுக்கு கொடுக்குற அவார்டு தான் பார்த்தீங்கன்னா ட்ரோனாச்சாரியா. அடுத்தது
விச் டைப் ஆஃப் த ஃபார்மிங் இஸ் ஸ்டில் மோஸ்ட் வைட்லி ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா? மோஸ்ட் வைட்லி ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா இதுல எது அப்படின்னா, நீங்க இதுல டைப் ஆஃப் ஃபார்மிங் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது நீங்க படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுல பிரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் இது இருக்கு. இதுல எப்படி கேட்பான் அப்படின்னாக்கா, இதுல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன ரீஜன்ல வந்து இந்த ஃபார்மிங் வந்து மெயினா வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மிங்னால பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன கிராப்ஸ் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல எப்படினாலும் கொஸ்டின் வரும். அதனால இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் கல்டிவேஷன் அப்படின்னாலே ஜூம், இது கண்ணை மூடிட்டு போட்டுறணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து இது அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஜூம் உற்பத்தி பண்றது பாத்தீங்கன்னா இது சாரி ஷிஃப்ட் கல்டிவேஷன் ஆர் அதர் நேம் பாத்தீங்கன்னா ஜூம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த கிராப்ஸ் பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் மில்லட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியால அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மிங் டைப் பாத்தீங்கன்னா இந்த இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் தான். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிராப்ஸ் பாத்தீங்கன்னா ரைஸ் அண்ட் வீட்டு. அதே மாதிரி இதோட ரீஜன் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார், அதுக்கப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ், இந்த பிளைன்ஸ் ஏரியா. ஓகேவா? இதை பார்த்து வச்சோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா இந்த எஸ்டேட் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் இந்த டீ, காஃபி, ரப்பரு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் இந்த டைப்ல தான். ஓகேவா? ஸோ இந்த டைப் எதனால எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. இதுல எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது, இன் விச் இயர் டிட் இந்தியா பிகம் த ஃபுல் மெம்பர் ஆஃப் த ஷாங்காய் கார்பரேஷன் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்? இது பார்த்தீங்கன்னா 2017 தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபுல் டைம் மெம்பரா வந்து ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்தியாவோட யாரும் மெம்பர் ஆனா அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவோட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2017 தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பரா ஆயிருப்பாங்க. அப்ப நடந்த சம்மிட் என்ன சம்மிட்ல வந்து இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர் ஆனாங்க அப்படின்னா அஸ்தானா சம்மிட், கசகஸ்தான்ல நடந்த அஸ்தானா சம்மிட். அதுல தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி 2017 ஃபுல் டைம் மெம்பரா வந்து ஜாயின் பண்ணது இந்த சம்மிட்ல தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இது பார்த்தீங்கன்னா எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 2001 ஃபார்ம் பண்ணது. இந்தியா ஃபுல் டைம் மெம்பர் ஆனது பார்த்தீங்கன்னா 2017 தான். ஃபவுண்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 5 பேர் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன கண்ட்ரி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இதில் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எது இல்லைன்னு கூட ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் உள்ள பெய்ஜிங். ஓகேவா? ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா எத்தனை மெம்பர்ஸ் கண்ட்ரி இருக்கு அப்படின்னா 9 மெம்பர்ஸ் கண்ட்ரி இருக்கு. ஓகேவா? அந்த 9 மெம்பர்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல கடைசியா ஜாயின் பண்ணது யாரு அப்படின்னா, அதாவது 9வது மெம்பர்ஸா ஜாயின் பண்ணது யாரு அப்படின்னா ஈரான் தான் ஜாயின் பண்ணுச்சு 2023. ஓகேவா? ஓகே. அடுத்தது, த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் வாஸ் மேட் ஆஃப் விச் மெட்டீரியல்? பிரான்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த டான்சிங் கேர்ள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரான்ஸ் மெட்டீரியலை தான் வந்து தயாரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஃபவுண்டட் மொஹஞ்சதாரோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இட் வாஸ் கிரியேட்டட் யூசிங் லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் டெக்னிக். இதை பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் டெக்னிக். இட் ஷோஸ் யங் கேர்ள் இன் த கான்ஃபிடென்ட் போஸ்டர். அந்த அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த டான்சிங் கேர்ள் அந்த ஸ்டாச்சு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து கான்ஃபிடென்ட் போஸ்டர், யங் கேர்ள் வந்து கான்ஃபிடென்ட் போஸ்டர்ல இருக்கிற மாதிரி வந்து அதை வந்து காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சில முக்கியமான இதெல்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்றேன். இதுல பார்த்து வச்சுக்கோங்க. இங்க டான்சிங் கேர்ள் இப்போ பார்த்தோம். இது வந்து மெட்டீரியல் வந்து பிரான்ஸ் மெட்டீரியல். இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா மொஹஞ்சதாரோ. அதே மாதிரி இந்த டெக்னிக் லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் இதெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? இதே மாதிரி ப்ரீஸ்ட் கிங் ஸ்டாச்சு இதுவும் கேட்பாங்க. ஸ்டாட்டர்ட் இதுவும் மொஹஞ்சதாரோல தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இப்படி சொன்னேன், இங்க வந்து யங் கேர்ள் இன் கான்ஃபிடன்ட் போஸ்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பியர்டட் மேன். ஓகேவா? ஸோ இதுல எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நீங்க கிளியரா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா? இந்த டாக்யார்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர் ஆல்டர்ஸ் காளிபங்கன் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டாக்யார்டு எங்க இருக்குன்னு கேட்டிருக்கான் லோத்தல். அதே மாதிரி இந்த கிரேட் பாத்,
மொஹஞ்சதாரோ, அதுக்கப்புறம் கிரானரி, ஹரப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு டேபிளாக நான் டைப் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, இன் விச் இயர் வாஸ் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா லான்ச்டு? எந்த வருஷம் வந்து இந்த பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2015. ஓகேவா? பிரதான் மந்திரி கௌசல் யோஜனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினியர்ஷிப். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் ஸ்கில் ட்ரைனிங் டு யூத். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா வந்து அவங்களுக்கு யூத்துக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான நோக்கமே. ஓகேவா? அடுத்து, சில்கா லேக். சில்கா லேக் வந்து ஒடிசால இருக்கு. இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்ப இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா சில்கா லேக் வந்து இந்த ஸ்டேட்னு கேட்டிருந்தான். இப்போ வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி, புரி, கஞ்சாம், குர்டா. ஸோ இந்த இதுல தான் பாத்தீங்கன்னா இங்க முக்கியமா இந்த சில்கா லேக் பாத்தீங்கன்னா இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா சில்கா லேக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லகூன். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லகூன் இது பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஒடிஷால இருக்கு. இது முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில முக்கியமான இந்த லேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்றேன். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே முக்கியம். உலார் லேக் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா. அதுக்கப்புறம் தால் லேக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹவுஸ் போட்டுக்கு ஃபேமஸ், எங்க இருக்குன்னு கேட்பாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர். சில்கா லேக் இப்பதான் பார்த்தோம், ஒடிஷா, லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லகூன். அதுக்கப்புறம் புலிகாட் லேக், செகண்ட் லார்ஜஸ்ட் லகூன் இன் இந்தியா. அதுக்கப்புறம் சாம்பார் லேக் பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக். இது முக்கியம். எங்கன்னா இது வந்து சாம்பார் லேக் ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? லோக்டாக் இதுவும் முக்கியம். இந்த பியூமிட்ஸ், இந்த பியூம் டிஷ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பியூம் டிஷ் பாத்தீங்கன்னா இது வந்து எந்த லேக் உடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ்னே பாத்தீங்கன்னா போன என்டிபிசியில கேட்டிருந்தாங்க. பியூம் டிஷ்ன்றது பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஐலாண்டு தான் பாத்தீங்கன்னா பியூம் டிஷ்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா இந்த மணிப்பூர்ல, மணிப்பூர்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அது பாத்தீங்கன்னா லோக்டாக் லேக். ஓகேவா? அடுத்து வெம்பநாட் லேக் கேரளா. லாங்கஸ்ட் லேக் இன் இந்தியா எது அப்படின்னாக்கா கேரளா, கொல்லேறு லேக். ஸோ கொல்லேரை பொறுத்த வரைக்கும் ஆந்திரால இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனாலதான் இது எல்லாத்தையுமே எது எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாமே இங்க டைப் பண்ணி கொடுத்து வச்சிருக்கேன். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, மேங்கோ ஷவர் இஸ் பிரைமர்லி அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேட்? மேங்கோ ஷவர் இஸ் பிரைமர்லி அசோசியேட்டட் வித் கேரளா அண்ட் கர்நாடகா. ஓகே, மேங்கோ ஷவர்ன்றது பாத்தீங்கன்னா ப்ரீ மான்சூன் ரெயின்ஸ். ஸோ மேங்கோ ஷவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரீ மான்சூன் ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா கேரளா கர்நாடகா ரீஜன்ல தான் பாத்தீங்கன்னா மெயினா அக்கர் ஆகும். ஸோ இது ஏன் வந்து மேங்கோ ஷவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ இது வந்து அந்த மேங்கோ இருக்கு பாத்தீங்களா, அதை பழுக்க வைக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த இதுல வர இந்த ப்ரீ மான்சூன் ரெயின் தான் பாத்தீங்கன்னா அந்த மாம்பழத்தை வந்து பழுக்க வைக்குது. ஓகேவா? ஸோ அது எப்ப அக்கர் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம சொன்னோம்ல ப்ரீ மான்சூன் ரெயின்ஸ் எப்ப அப்படின்னாக்கா ஏப்ரல் அண்ட் மே டைம். ஸோ அந்த ஏப்ரல் அண்ட் மே டைம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாம்பழ சீசன் வந்து வரும். கரெக்டா? அந்த வெயில் காலம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாம்பழ சீசன் வரும்ல. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ ஷவர் எந்த பீரியட்லன்னு கூட கேட்கலாம். ப்ரீ மான்சூன் பீரியட் வந்து எந்த பீரியட்னு கூட கேட்கலாம். அதனால இது கொஸ்டின் எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ப்ரீ மான்சூன் பீரியடா? ப்ரீ மான்சூன் பீரியட் தான் பாத்தீங்கன்னா மேங்கோ ஷவர். மேங்கோ ஷவர் தான் பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னாக்கா அந்த அந்த பேர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா மேங்கோ வந்து பழுக்க வைக்கிறதுக்கு இந்த ரெயின்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்ப இது வந்து வெயில் காலத்துல நமக்கு மாம்பழம் வந்து ஃபேமஸ். அப்ப ஏப்ரல் மேல தான் பாத்தீங்கன்னா இந்த பீரியட் அப்படின்றத நீங்க அப்படியே ரிலேட் பண்ணி நீங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ இதை பாத்தீங்கன்னா பிளாசம் ஷவர்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் காஃபி க்ரோயிங் ஏரியாஸ் ஆஃப் கர்நாடகா. ஸோ அதே மாதிரி அந்த பிளாசம் ஃப்ளவர்ஸ்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஸோ இங்க கேரளாலையும் சரி இது கர்நாடகாலையும் சரி இது மெயினா வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமான இது. ஓகேவா? மேங்கோ ஷவர் வந்து மெயினா எந்த கிராப், அதாவது அந்த ரிலேட்டடான கிராப் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுல காஃபியா இல்ல மேங்கோவா இந்த மாதிரி கூட கேட்கலாம். கொஸ்டின் இதுல இருந்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கொஸ்டின் கிட்ட எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த 12th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? 12th ஷெடியூல்
12th ஷெட்யூல்ல மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுல 18 ஐட்டம். 12th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து முனிசிபாலிட்டி. 12th ஷெட்யூல். ஸோ ஆடட் பை எந்த அமெண்ட்மெண்ட் படி எந்த ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து 74வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க 1992. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த 12வது ஷெட்யூல் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா முனிசிபாலிட்டியோடைய ஃபங்க்ஷனை, ஓகேவா, ஃபங்க்ஷனை டீல் பண்றதா பார்த்தீங்கன்னா 12th ஷெட்யூல். அதை எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட். அதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 12th ஷெட்யூல்ல எத்தனை ஐட்டம்ஸ் வந்து அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18 ஐட்டம்ஸ். ஓகேவா? இந்த 29 குழப்பறதுக்காக கொடுத்துருக்கான். இது ஏன் அப்படின்னா 11வது ஷெட்யூல் இருக்கு பாத்தீங்களா, அது எதை டீல் பண்ணுதுன்னா பஞ்சாயத்து. பஞ்சாயத்துல உள்ள மொத்த ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா அதுல இன்க்ளூட் ஆன அந்த 11th ஷெட்யூல்ல உள்ள ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா 29 ஐட்டம்ஸ். அதனாலதான் அது குழப்பறதுக்காக கொடுத்துருக்கான். ஓகேவா? 11th ஷெட்யூல் பாத்தீங்கன்னா 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ பஞ்சாயத்து 29, முனிசிபாலிட்டி 18. ஓகேவா? குழம்பவே கூடாது. ஓகேவா? அதே மாதிரி 11th ஷெட்யூல் வந்து 73rd அமெண்ட்மெண்ட் படி. ஓகேவா? ஏன்னா பஞ்சாயத்துனாலே 73rd, முனிசிபாலிட்டினா 74. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குழப்பறதுக்காக இது கொடுப்பான். ஓகேவா? அதெல்லாம் அதே மாதிரி ஆப்ஷன் அந்த மாதிரி வச்சு விட்டுருவாங்க, குழம்பிடவே கூடாது. ஓகே, பஞ்சாயத்து தான் எப்பயுமே அதிகமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து, அக்கார்டிங் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ரிலீஸ்ட் இன் ஜூன் 2025, வாட் இஸ் த இந்தியாஸ் ரேங்க் இன் த குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸ்? இந்தியாவுடைய ரேங்க் என்ன? இது ஏன் வந்து ஸ்பெசிஃபைடா கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் எப்பயுமே 100க்கு மேலதான் இருக்கும். ஆனா இந்த 2025ல பாத்தீங்கன்னா இதுலதான் பாத்தீங்கன்னா எஸ்டிஜி ரிப்போர்ட்ல 100க்கு கீழே வந்தது பாத்தீங்கன்னா இதுதான் முதல் டைம். அது என்ன ரேங்க் அப்படின்னா 99th ரேங்க். ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னாக்கா யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. இதுல மொத்தம் 167 கண்ட்ரியில இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 99. ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் என்டரிங் டாப் 100. ஸோ முதல் 100ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்ததே பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் டைம். அதனாலதான் வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் அப்ப இதுல யார் இருக்கா அப்படின்னாக்கா ஃபின்லாண்ட் இருக்காங்க. ஓகேவா? இது கூட கேட்கலாம். ஓகேவா? எஸ்டிஜி அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா யார் டாப்ல இருக்கா அப்படின்னாக்கா ஃபின்லாண்டு. ஓகே, விச் ஆர்டிகிள்ஸ் வேர் ஆடட் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் த்ரூ 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 டு ப்ரொவைட் 10% ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் ஆஃப் ஜெனரல் கேட்டகரி? ஸோ இங்க நான் முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன் பாத்தீங்களா ஒரு பெரிய லிஸ்ட், ஒரு 100ல இருந்து 106வது அமெண்ட்மெண்ட் வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ். அதை நீங்க நல்லா ரீட் பண்ணிருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு போட்டிருக்கலாம். பாத்தீங்களா? அந்த பாயிண்ட்ஸ் படிக்கும் போது அடுத்த கொஸ்டினே இங்க அது ரிலேட்டடா வருது. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 15, 15(6) அண்ட் 16(6). ஓகேவா? 103வது அமெண்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் கொடுக்குறது. அதுல இந்த 2 ஆர்டிகளை வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது, which article of the Indian Constitution defines the original jurisdiction of the Supreme Court? Original jurisdiction 131. ஓகேவா? ஓகே, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இதுல நிறைய இருக்கு, அப்பீலேட்டு, ஒரிஜினல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா இது வந்து நம்ம டைரக்டா இப்ப அப்பீல் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி அப்பீல் பண்ணி போகாம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்லயே பாத்தீங்கன்னா கேஸை ஃபைல் பண்றதுதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்ல நம்ம அப்ப எல்லாராலையுமே கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியுமா டைரக்டா அப்படின்னா முடியாது. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இது வச்சிருக்கான், லிமிட் வச்சிருக்கான். இது வந்து இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் இடையில உள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அல்லது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு அல்லது கேஸ் ஃபைல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காவேரி வாட்டர் இஷ்யூ போகுது பாத்தீங்களா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும். ஓகேவா? காவேரி இஷ்யூ போகுதுல, அந்த வாட்டர் டிஸ்பியூட். ஸோ அது பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா? ஸோ 2 ஸ்டேட்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து தீர்வு காண்றது பாத்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நமக்கு முடிவு காண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான். ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 124. ஆர்டிகல் 124 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் 141 லா டிக்ளேர்டு பை த சுப்ரீம் கோர்ட் பைண்டிங். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 148 பாயிண்ட் இது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி அவருடைய ஆர்டிகல். ஹூ ஃபவுண்டட் த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, இது இது கோபாலகிருஷ்ணன் கோகலே. இது பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபவுண்டர்ஸு, இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு நான் கொடுத்துருந்தேன். போன வீடியோலேயே நான் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருந்தேன், அதில் இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக கண்ண மூடிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது இது எப்போ ஃபவுண்ட் பண்ணுவார் அப்படின்னா 1905. அடுத்தது அண்டர் 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், who has the power to make rules laws for the interstate GST, அதாவது ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி ரிலேட்டடா ரூலையோ அல்லது லாவையோ நம்ம மேக் பண்றதுக்கு யாருக்கு வந்து பவர் இருக்கு? இந்த 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நம்ம என்ன நினைப்போம், ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட். 101 அமெண்ட்மெண்ட் ஆக்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி ரிலேட்டடானது தான். கரெக்டா? ஸோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடுவோம், ஜிஎஸ்டி கவுன்சில்னு போட்டுருவோம். இங்கே பார்த்தோம் அங்கே ஜிஎஸ்டி இருக்கு, இங்கே ஜிஎஸ்டி இருக்கு, இதுதான் அப்படின்னு போட்டுருவோம். இது தப்பு. ஓகேவா? ஒன்லி பார்லிமெண்ட். ஓகேவா? ஒன்லி பார்லிமெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் ஐஜிஎஸ்டி ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா ஒரு ரூலையோ அல்லது லாவையோ மேக் பண்றதுக்கு பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னாக்கா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 படி பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ப்ரொவிஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த 101வது ஜிஎஸ்டி ப்ரொவிஷனே வந்து இதுல கொடுக்குது. அதுல ஐஜிஎஸ்டி ரிலேட்டடா உள்ள ஆர்டிகல்னு பாத்தீங்கன்னா இதுவும் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஓகேவா? ஸோ அதனால இதையும் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 269A அது வந்து பாத்தீங்கன்னா எது ரிலேட்டடா இருந்ததுன்னா ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டின்றது பாத்தீங்கன்னா இதுல யாருக்கு பவர் இருக்கு, இது ரிலேட்டடா லா மேக் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா ஒன்லி பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 246A 246A பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ரிலேட்டடா பாத்தீங்கன்னா லா மேக் பண்றதுக்கு அதிகாரம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த 246A தான். ஓகேவா? ஸோ இதுல யாருக்கு அதிகாரம் கொடுக்குது ஜிஎஸ்டி ரிலேட்டடா பாத்தீங்கன்னா லா மேக் பண்றதுக்குலாம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கும் அதிகாரம் கொடுக்குது, அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கும் அதிகாரம் கொடுக்குது. இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடா பாத்தீங்கன்னா லா மேக் பண்றதுக்கு ரெண்டுக்குமே அதிகாரம் இருக்கு. ஆனா ஐஜிஎஸ்டி ரிலேட்டடா மட்டும் பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி ரிலேட்டடா பார்லிமெண்ட் மட்டும்தான் பாத்தீங்கன்னா லா வந்து மேக் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது இதுலயே பாத்தீங்கன்னா இந்த 246 இதுலயே பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் சப்ளை, அதுதான் இன்டர் ஸ்டேட்னா என்ன, ஐஜிஎஸ்டி தான். ஓகேவா? இதுல லா மேக் பண்றதுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிலேட்டட் லா மேக் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கும் லெஜிஸ்லேட்டருக்கும் அதிகாரம் இருக்கு. ஓகேவா? ஆனா இன்டர்ஸ்டேட் சப்ளை அதுதான் பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி. இந்த ஐஜிஎஸ்டிக்கு மட்டும் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு லா மேக் பண்றதுல. ஓகேவா? அடுத்தது 279A 279A பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன், அங்கேயே நான் சொல்லிட்டேன் முன்னாடியே பாத்தீங்கன்னா அதுக்கான சில ஆர்டிகல்லாம் கொடுத்தேன்ல. அதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல. அதுல பாத்தீங்கன்னா இதுல சேர்பர்சன் நான் சொல்லியிருந்தேன் அப்பவே. இதோடைய காம்போசிஷன் பாத்தீங்கன்னா யார் யார் இருப்பாங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதோடைய இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய சேர்பர்சன் யார் அப்படின்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட்ல பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஓகேவா? அடுத்தது வாட் வாஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த திவானி ரியாசத் டிபார்ட்மெண்ட் அண்டர் த டெல்லி சுல்தானேட்? திவானி ரியாசத் கண்ட்ரோல் ஓவர் த மார்க்கெட் அண்ட் பிரைசஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த திவானி ரியாசத்ன்ற டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா யாரு பீரியட்ல வந்து மெயினா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல. ஏன்னா இவர் பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கும். மார்க்கெட்டை சீர்படுத்துறது, பிரைஸ் வந்து டெட்டர்மைன் பண்றது, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ இவர் பீரியட்ல தான் வந்து நடந்திருக்கும். மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் நிறைய ஒழுங்குமுறைகள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஹெட் கண்ட்ரோலரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த கண்ட்ரோலர் நேம் யாரு? சஹானா மண்டி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கண்ட்ரோலர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான மார்க்கெட் கண்ட்ரோலர் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? அதாவது திவானி ரியாசத். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மார்க்கெட் கண்ட்ரோலர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம், சஹானா மண்டி. ஓகேவா?
அதுக்கப்புறம் முக்கியமான டிபார்ட்மெண்ட் டெல்லி சுல்தானேட் பீரியட்ல இருந்த முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னா திவானி ரசலத் ஃபாரின் அஃபேர்ஸ் இட் ரிலேட்ஸ் டு ஃபாரின் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் திவானி இன்சா ராயல் கரஸ்பாண்டன்ஸ், அதுக்கப்புறம் திவானி ஆர்ஸ் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் திவானி விசாரத் ரெவன்யூ அண்ட் ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா. அடுத்தது வார்லி பெயிண்டிங்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட். இது இந்த கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் போட்டிருந்தேன். இது பெயிண்டிங் நான் அப்போவே நான் டெலகிராமில் போடும்போதே இது முக்கியம்னு சொல்லி போட்டிருந்தேன். போட்ட ஒரு பிடிஎஃப்பும் போட்டு வச்சுருந்தேன். இதுதான் அந்த கண்டென்ட்டு. இது நான் டெலகிராமில் கொடுத்த கண்டென்ட்டு. ஸோ வார்லி எங்க அப்படின்னாக்கா மகாராஷ்டிரா. ஸோ இதோடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் மதுபானி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பீகார். அதுக்கப்புறம் பட்டச்சித்ரா இது ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால். அதுக்கப்புறம் காளிகட் இதுவும் பெங்கால். அதுக்கப்புறம் பட் இது முக்கியமானது, இதுவும் கேட்டிருக்காங்க, பட் ராஜஸ்தான். அதுக்கப்புறம் கோண்ட் மத்திய பிரதேஷ், கலாம்கரி ஆந்திரா, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தமிழ்நாடு. இது எல்லாம் தெரிஞ்சதுதான். கரெக்டா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்க பெயிண்டிங்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்க டெலகிராம் சேனல்ல, அதுலேயே இருக்கும். நிறைய பிடிஎஃப் அதுவும் கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அண்டர் விச் ஆர்டிகல் டஸ் ஹைகோர்ட் இஷ்யூ ரிட். ஹைகோர்ட் இஷ்யூ ரிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் இஷ்யூ பண்ணலாம், ஹைகோர்ட்டும் இஷ்யூ பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ பண்ற ரிட் வந்து அண்டர் த ஆர்டிகல் 32 படி. ஹைகோர்ட் இஷ்யூ பண்ற ரிட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் த ஆர்டிகல் 226. ஓகேவா. கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ற ரிட்டன் பார்த்தீங்கன்னா 32. ஓகேவா. ஹை கோர்ட்னு பார்த்தீங்கன்னா 226. அடுத்து அக்கார்டிங் டு விஷித் பாரத் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் ஆக்ட் 2025, how many days of the wage employees statutorily guaranteed to rural household in financial year. இந்த இதை போடும் போதே பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் போடும் போதே நான் சொல்லியிருந்தேன் இந்த கொஸ்டின் கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு டிபேட்டா போய்கிட்டு இருந்துச்சு. மகாத்மா காந்தி அந்த அவரோட பேர்ல இருக்கிற அந்த ஒரு ஸ்கீமை தூக்கிட்டு இந்த பேரை வந்து கொண்டு வந்தாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவர் பேர்ல இருந்த எடுத்துட்டு இந்த பேரை மாத்தி இதை வந்து 125 நாள்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது பெரிய ஒரு விவாத பொருளா இருந்தனால நான் அப்பயே சொன்னேன் இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நான் டெலிகிராம்ல கொடுத்தது. இதுல நான் இந்த ஸ்கீம் தான் MGNREGA, இந்த மகாத்மா காந்தி அப்படின்ட்டு இருக்கிற இந்த ஸ்கீமை வந்து 2005 லான்ச் பண்ண இந்த ஸ்கீமை வந்து தூக்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டான், இந்த விபி கிராம்ஜி அப்படின்ட்டு இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ இது பாத்தீங்கன்னா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மெயினா ஃபோக்கஸ் பண்றதே பாத்தீங்கன்னா இங்க ரூரல் ஹவுஸ் ஹோல்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஷேரை பொறுத்த வரைக்கும் இதுவும் கேட்பாங்க. 60% சென்ட்ரு, ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 40%. ஓகேவா. ஸோ இதுல நான் சொன்னேன் பாத்தீங்களா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருந்ததை பாத்தீங்கன்னா இப்போ அடிஷனலா 25 நாள் கூட்டி 125 நாள் ஆக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இது ரிலேட்டடா இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் உள்ள இருக்கு. இது நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உள்ள நிறையாவே இருக்கும், அதை பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது which language did Amir Khusro primarily use his literature and poetic works. ஓகே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அமீர் குஸ்ரோ பார்த்தீங்கன்னா நான் அப்பயே இதில் ஒரு கண்டென்ட்டும் கொடுத்து வச்சிருந்தேன். எந்த வீடியோவில் போட்டேன்னு தெரியல, இப்போ ரீசெண்ட் வீடியோவில் தான் போட்டேன். இவர் வந்து ஒரு பெர்ஷியன் ஸ்காலர் அப்படின்ற மாதிரி நான் போட்டு வச்சிருந்தேன். அதே தான் கேட்டிருக்கான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இவரை வந்து பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டுடு ஹிண்ட் அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அமீர் குஸ்ரோ. அதே மாதிரி ஹி வாஸ் அசோசியேட்டட் வித் நிசாமுதீன் அவுலியா. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான கொஸ்டின் எல்லாமே முடிஞ்சு. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். நிறைய வந்து இதெல்லாம் நான் அடிஷ்னலாக டேபிள்ஸ் இதெல்லாம் நிறைய வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு படிங்க. அதே மாதிரி பிடிஎஃப் கொடுங்கலாம் கேட்காதீங்க. பிடிஎஃப் கொடுத்தாக்கா அது எங்க இருக்குன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கண்டிப்பா படிக்க மாட்டீங்க. கைப்பட நோட்ல எழுதி நீங்க படிங்க. அப்பதான் ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. ஸோ இதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்ட் முக்கியமான வீடியோவோட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். Thank you.